172 பார்த்தீங்கண்டா 9 எக்ஸின் 2 சக 4 எக்ஸின் சய 2 சமன் 37. இதை வந்து பாருங்க 9 எக்ஸின் 2 அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? அடுக்கு சயவுள்ள இருக்கு, அடுக்கு சயவுள்ள இருக்கிறத மாற்றுவோம். அப்படி 4 தர 1 எக்ஸின் 2 சமன் 37. எக்ஸின் 2 சமன் டி என்று எடுத்துக்கொள்வோமா? ரைட், எக்ஸின் 2 டி என்று எடுத்துக்கொள்ளுங்க. 9 டி சக 4 டி சமன் 37. ரைட், முழுதையும் டீயால் பெருக்கி விடுவோம். சரி, இதை டி என்று வச்சுக்கொள்றேன்னா என்க 9 டி வர்க்கம் சக 4 சமன் 37 டி. 9 டி வர்க்கம் சய 37 டி சக 4 சமன் 0. அப்போ அது விளங்குது என்ன? 9 4ன்னு சொன்னால் 36. இங்கே 1 இங்கே 1 இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கிறதால இது ரெண்டுமே மைனஸ். சய 36 சய 1 உங்களுக்கு சய 37 தரும். 9 டி சய 1 அடுத்தது டி சய 4 சமன் 0. எனவே டி சமன் 1 9 இங்கே டி சமன் 4. இதை கவனிங்க. இதில் இப்போ டி சமன் 1 9 நம்ம டி என்று என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸின் 2 3 சமன் 1 9. அடுத்தது எக்ஸின் 2 3 சமன் 4 இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த ஓஎல் விஷயங்கள் தான். ஏயின் எண்ணாம் அடுக்கு இருக்கு. ஏயின் எண்ணாம் அடுக்கு பி என்று சொன்னால் நம்ம இதில் வந்து ஏயை எழுவாயாக்கணுமெண்ட் வைங்க. இதில் வந்து ஏயை எழுவாயாக்கணுமெண்ட் ஒரு தேவை இருக்குது. இடத்துல ஏ தனியே இல்லை தானே, ஏக்கு அடுக்கோட தானே இருக்குது. ஓகே, அப்போ இடத்துல ஏ எழுவாயாக்கணுமெண்ட் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ 2 பக்கமும் என்ன செய்யலாம்? 1 என்ற ஒரு அடுக்கை கொடுக்கலாம். அப்போ ஏயின் எண் ஏன் 1 எண் கொடுக்குறீங்க? அடுக்கின் அடுக்கண்டு வரக்குள்ள அடுக்குகள் பெருக்கப்படும் போது எண்ணும் எண்ணும் சுருக்கப்பட்டா ஏ என்று பேர். சரிதானே? ஓகே, ரைட். இது பியின் 1 எண் பேர். இது எப்படி பியின் 1. அப்போ 2 பக்கம் ஒரே அடுக்கு தான் கொடுக்குறோம். அப்போ ஏ சமன் என்ன பேர்? பியின் 1 இது நேரடியாக எழுதலாம். இப்போ இவ்வளோ இந்த ஸ்டெப் எழுதி தான் வரணுமெண்ட் இல்லை. ஏயின் எண் இது பி என்று சொன்னால் இதை வந்து எப்படி மாற்றலாம்? பியின் 1 எண் மாற்றலாம். ரைட், அல்லது வந்து என்ன சொல்லுங்க, 2 பக்கம் அடுக்க எண் கொடுத்த மாட்டா ஏயின் எண் சமன் என்று மாறும், பி ஆக மாறும். சரி, ஏயின் எண் இருக்கிறத எப்படி மாற்றலாம்? இப்படி மாற்றலாம். அப்போ எனக்கு சொல்லுங்க, இடத்துல எக்ஸின் 2 3 1 9க்கு சமனண்டா எக்ஸ் எதுக்கு சமனா இருக்கும்? 1 9 3 2க்கு இல்லையா? ஏயின் எண் பிக்கு சமன். அப்போ உங்களுக்கு ஏ வந்து எப்படி வருது? பியின் இந்த பெருமானத்தின் தலைகள் பின்னம் அப்படித்தானே வருது. ரைட், இப்போ தலைகள் பின்னம் மட்டும் வருது. எனவே இங்கேயும் வந்து என்ன சொல்லுங்க, நீங்கள் நேரடியாக என்ன சொல்ல முடியும்? 1 9 3 2 இதை சொல்லலாம். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அப்படி என்ன? அப்போ எப்படி யோசிப்பேன்? 2 3 இல்லாமல் செய்யணுமெண்டா நம்ம அதோட பெருக்க வேண்டியது எது? 3 2. அப்போ 2 பக்கமும் என்ன சொல்லுங்க, 3 2 அடுக்கு கொடுக்குறோம். அப்படி யோசிச்சும் வரலாம். சரிதான், அப்படி யோசிச்சும் இந்த கேள்வி செய்யலாம். ரைட், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீ அந்த நேரடியாக எழுதுகிற விஷயங்களை பார்க்கணும். அப்போ 1 9 3 2னா 1 9 எப்படி யோசிப்பேன்? 1 3 1 3 வர்க்கம் என்று யோசிக்கலாமா? 1 9 1 3 முழுவதின் வர்க்கம் என்று சொல்லலாம் தானே. 1 9 என்று இருக்கிறத 1 3 வர்க்கம், அதோட 3 2 அடுக்கு, அதன் 3 2 அடுக்கு. இங்கே என்ன வரும்? எக்ஸ் சமன் 2 சுருக்கப்படும் 1 3 இங்கே 3 அடுக்கு. இது எக்ஸ் சமன் என்ன வரும்? 1 27 வரும். அதே போல் இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? எக்ஸ் சமன்
4 3 2 4 3 2 2 3 அப்படியே அந்த பக்கம் மாறும்போது எப்படி மாறப்போகுது 3 2 கொடுப்போம். அப்போ 4ன்றது என்ன 2 வர்க்கம் அதிடம் 3 2. அப்போ 2 வர்க்கம் அதிடம் 3 2 அடுக்கின் அடுக்குகள் பெருக்கப்பட்டவங்களுக்கு என்ன வரும் 2 3. எனவே x சமன் என்ன வரும் 8. இப்போ x சமன் 8 x சமன் 1/27 2 விடை வரும். முடிச்சுக்கொள்ளும். இதில் கவுனிங்க, இதில் ஒரு திருத்தம் ஒன்று செய்வோம். என்னண்டா நான் இந்த விடைகள் சரி, இது சரி, இதுக்கு மேலதிகமாக இதை எப்படி யோசிக்க இல்லாதான்ற இருக்கா பாருங்க. இங்கே ப்ளஸ்ஸோ மைனஸ். இப்போ நான் இடத்துல ஏற்கனவே என்ன போட்டது 1/3 வர்க்கம் போட்டேன், அப்படித்தானே? 1/3 வர்க்கம் போட்டோம். அதோட 1/3 வர்க்கம் 9 தான். 1/3 வர்க்கம் போட்டால் என்ன வரும்? அதுவும் 1/9 தானே. என்ன அப்படி யோசிச்சு பார்த்தா இப்போ வந்து என்ன சொல்லுங்க, வர்க்கமும் சுருக்கப்பட்டு போனால் சரிதாங்க. வர்க்கமும் சாரி 2 சுருக்கப்பட்டு போனால் உங்களுக்கு என்ன வரும்? ப்ளஸ்ஸோ மைனஸ் 1/3 ப்ளஸ்ஸோ மைனஸ் 1/3 கணமண்டு வரும். ப்ளஸ்ஸோ மைனஸ் 1/3 கணமண்டு சொன்னால் இடத்துல என்ன வரும்? 2 விட வருமேனே. ரைட். அப்போ இங்கே வந்து பாருங்க, இடத்துல வார இந்த -1/27 -1/27 இது பிரச்சனை வருமானா வராது. எப்படி என்று சொன்னால் என்ன இருக்குது தானே, இந்த கேள்வியை வந்து நம்ம இப்போ எக்ஸின் 2/3 இருக்குது தானே, எக்ஸின் 2/3 டி என்று எடுத்ததால தான் நம்மளுக்கு டீயில் இருக்க இருபடி சமன்பாடாக வருது. இந்த கேள்வியை நம்ம ஆரம்பத்திலே குழப்பம் இல்லாத மாதிரி, அப்போ இடத்துல ஒரு ட்ரிக்கி ஒரு இடத்த ஒரு பாயிண்ட் யோசிக்கணும். என்ன ப்ளஸ்ஸோ மைனஸ் 1/3 வர்க்கம் யோசிக்கணும். 1/9 என்ன சொல்லுவோம், 1/3 வர்க்கம் யோசிச்சா மட்டும் போதாது, ப்ளஸ்ஸோ மைனஸ் 1/3 வர்க்கம் யோசிச்சு எடுத்தா தான் இது வருது. அப்படி யோசிக்காம இதை பாருங்க, எக்ஸின் 1/3 இருக்குது தானே, எக்ஸின் 1/3 டி என்று வைக்கும் அல்லது ஏ என்று வைப்போமா? எக்ஸின் 1/3 ஏ என்று வைப்போம். இது எப்படி யோசிக்கலாம்? 9 ஏ வர்க்கம் 9 ஏ வர்க்கம் 4 இது வந்து என்ன வரும்? 4ன் கீழ் ஏ வர்க்கம் என்று சொல்லட்டா என்ன? எக்ஸின் சை 2/3 தானே. எக்ஸின் சை 2/3 என்ன சொல்லுங்க? எக்ஸின் சை 2/3 இது எப்படி வேண்டாப்பா? 1ன் கீழ் எக்ஸின் 2/3. எக்ஸின் 1/3 ஏ ஆக இருந்தா எக்ஸின் 2/3 என்னவா இருக்கும்? ஏ வர்க்கமா இருக்கு. அப்ப இடத்துல எக்ஸின் சை 2/3க்கு பதிலாக 1ன் கீழ் ஏ வர்க்கத்தை போடுறது. இது சமன் 37 ஆக இருக்கு. இங்க முழுவதையும் வந்து என்ன சொல்லுங்க, ஏ வர்க்கத்தால பெருக்கினால், முழுவதையும் ஏ வர்க்கத்தால பெருக்கினால் இங்க என்ன வரும்? 9 ஏயின் 4 சக 4 37 ஏ வர்க்கம் என்று வரும். 9 ஏயின் 4 சக 4 சமன் 37 ஏ வர்க்கம். இது 9 ஏயின் 4 மைனஸ் 37 ஏ வர்க்கம் சக 4 சமன் 0. இப்படி மாற்றுவோம் பாருங்க. இங்க 9 1 4 1. அப்போ இங்கே என்ன வரும்? 9 4 36, இங்கே 1, அப்போ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ன்றதால மைனஸ் மைனஸ். இதை இப்போ எப்படி சொல்கிறேன்? 9 இடத்துல நான் என்ன எழுதணும்? இப்போ இது ஏ வர்க்கத்தின் வர்க்கம். இந்த ஏ 4ன்றது என்ன? ஏ வர்க்கத்தின் வர்க்கம். இது எதில் இருக்கிற சமன்பாடு? ஏயில் இருக்கிற இருபடி சமன்பாடா? ஏயில் இருக்கிற 4ஆம் படி சமன்பாடு. இது ஏ வர்க்கத்தில் இருக்கிற இருபடி சமன்பாடு. விளங்குதானே? இது ஏயில் இருக்கிற எத்தனையாம் படி? 4ஆம் படி 4. ஏயின் படி 4ஆ தானே இருக்குது. ஓகே, இதை வந்து எப்படி மாற்றிருக்கோம்? ஏ வர்க்கத்தின் வர்க்கம், அங்கால ஏ வர்க்கம் என்று வருது. இது ஏ வர்க்கத்தில் இருக்கிற இருபடி சமன்பாடாக தான் இருக்கு. அப்போ இங்கே காரணி என்ன வரும் உங்களுக்கு? இங்கே இருக்கிறது வந்து என்ன சொல்லுங்க, ஏ வர்க்கத்தின் குணகங்கள். ஏயின் 4ஆம் அடிக்கின் காரணி தான் என்னப்பா இங்கே போட்டுருக்கோம். அப்போ இங்கே மாற ரெண்டுமே வந்து என்ன சொல்லுங்க,
ஏ வர்க்கத்தோட குணகங்கள். அப்போ 9 ஏ வர்க்கம் சய 1, அடுத்தது ஏ வர்க்கம் சய 4 சமன் 0. எனவே ஏ வர்க்கம் சமன் என்ன வரும்? 1/9. ஏ வர்க்கம் சமன் என்ன வரும்? இங்க 4. ஏ வர்க்கம் 1/9 என்று சொன்னடப்பா. இங்க ஏ வர்க்கம் 1/9 ஏ என்னவா இருக்கலாம்? 1/3 இருக்கலாம். வேற ஏ வர்க்கம் 1/3 கடைசி கிளாஸ் பார்த்தோம் தானே இந்த வர்க்கங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஏ வர்க்கம் 1/9 ஏ வந்து என்னவா இருக்கலாம்? +ஓ - 1/3. +ஓ - 1/3 எதை வர்க்கிச்சாலும் நம்மளுக்கு என்ன வரும்? ஏ வர்க்கம் தான், சாரி 1/3 தான் வரும். சரி, அப்ப 1/9 தான் வரும். ரைட். அப்ப ஏ வர்க்கம் 1/9 ஏ வந்து என்ன வரும்? +ஓ - 1/3 +ஓ - 1/3. நீங்க +1/3 -1/3 நீங்க எதை வர்க்கிச்சாலும் இங்க என்ன வரப்போகுது? உங்களுக்கு 1/9 தான் வரப்போகுது. அப்ப ஏ வந்து 1/3, இங்க ஏ வந்து என்ன சொல்லுங்க? சய 1/3, அல்லது ஏ வந்து இங்க வந்து என்ன வரும்? 2. ரைட். அடுத்த ஏ வந்து என்ன சொல்லுங்க? சய 2. உங்களுக்கு எத்தனை விட வருது? ஏக்கு 4 விட வருது. நீங்க ஏ என்ற எதை எடுத்துக்கொண்ட? நீங்க ஏ என்று எடுத்துக்கொண்டது எக்ஸின் 1/3. அப்ப எக்ஸின் 1/3 சமன் 1/3. எனவே இங்க எக்ஸ் சமன் என்ன வரும்? 1/27. ரெண்டு பக்கம் கணம் எடுக்கிறோம். எக்ஸின் 1/3 தான் 1/3க்கு சமன். எனவே ரெண்டு பக்கம் கணப்படுத்தினால் என்ன வரும்? எக்ஸ் வரும். அதே போல இங்க எக்ஸின் 1/3 சய 1/3க்கு சமன். எனவே இங்க எக்ஸ் சமன் என்ன வரும்? சய 1/27 என்று வரும். இங்க எக்ஸின் 1/3 2க்கு சமன். இங்க எக்ஸ் சமன் என்ன வரும்? 2 கணம் 8 என்று வரும். இங்க எக்ஸின் 1/3 ரைட் சய 2 எக்ஸ் சமன் என்ன வரும்? சய 2 கணம். அப்ப சய 2 கணம் என்றக்குள்ள சய 8. அப்படி 4 விடை வரும். நம்ம இந்த மெத்தட்ல செய்யக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல பிரச்சனை ஆகுறது சொன்னா 1/9 நம்ம 1/3 வர்க்கமா மட்டும்தான் ஜோதிச்சோம். அது என்ன? +ஓ - 2 வர்க்கம் உங்களுக்கு எதை தரும்? 1/9 தான் தரும். இப்போ +ஓ - 1/3 எதை வர்க்கிச்சாலும் 1/9 வரும். அப்படி யோசிக்கணும். அதே போய்ந்தாண்டப்பா இங்கேயும் இங்க 4 2 வர்க்கமா மட்டும் ஜோதிச்சிருக்கோம். என்ன? +ஓ - 2 வர்க்கம் இப்படி ஜோதிச்சு பாருங்க. இது எப்படி மாறும்? +ஓ - 2 கணமாக மாறும். என்ன? 2 சுருக்கப்பட்டால் +ஓ - 2 கணம். இங்க எக்ஸ் வந்து எப்படி வரும்? +ஓ - 8. நீங்க இந்த மெத்தட் 1ல ஜோதிச்சா இப்படி செய்யலாம். மெத்தட் 2ல ஜோதிச்சிங்கன்னா இப்படியும் செய்யலாம். ரைட். ரெண்டு மெத்தட்டையும் சேர்த்துக் கொள்ளுங்க. ரைட். இந்த மெத்தட்ல செய்தாக்கள் இதை கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க. சரியா? ரைட். ரெண்டும் வேற வேற பிரதியீடு. ஒன்று எக்ஸின் 2/3க்கான பிரதியீடு, மற்ற மெத்தட் வந்து எக்ஸின் 1/3க்கான பிரதியீடு. 173வது கேள்வியை பாருங்க. எக்ஸ் வர்க்கம் அதன் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2 2 தர எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2 அதன் கீழ் எக்ஸ் வர்க்கம் சமன் 12 1/6. கவனிங்க. எக்ஸ் வர்க்கம் அதன் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2 இங்க 2 தர எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2 கீழ் எக்ஸ் வர்க்கம் இப்படி இருக்கு. அப்ப இது பிரதியீடு எடுப்போம். எதுக்கு பிரதியீடு? எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2 t என்று எடுத்துக்கொள்வோம். ரைட். இது எப்படி எழுதுவோம்? t சக 2 தர
இது வந்து எப்படி இருக்கு, அதோட தலைகீழ் பின்னம் தானே. ஏன்னா இந்த பின்னத்துக்குரிய தலைகீழ் பின்னம் தான் அங்க இருக்கு. அப்ப இது டி என்றப்பா அந்த பின்னம் என்ன வரும், ஒன்றின்கள் டி என்று வரும். இப்ப 2 தர ஒன்றின்கள் டி, 12 ஒன்றின்கள் 6 சொல்லக்குள்ள என்ன வரும், 72, 72 ஒன்றும் 73 6. இப்போ முழுவதையும் எதால பெருக்கும், 6 டீயால பெருக்கும். முழுவதையும் வந்து இங்க டீ இருக்குது, இங்க 6 இருக்கு. அப்போ முழுவதையும் எதால பெருக்குங்க, 6 டீயால பெருக்குங்க. 6 டீயால பெருக்குனால் 6 டி வர்க்கம், இங்க 6 டீயால பெருக்கிறோம். இங்க ஏற்கனவே டி இருக்கு. ஸோ 6 தர 2 12 சமன். இங்க வந்து என்ன 6 டீயால பெருக்கிறோம், 6 சுருக்கப்படும் 73 டி என்று வரும். எனவே 6 டி வர்க்கம் சய 73 டி சக 12 சமன் 0. இப்போ இடத்துல வந்து என்ன சொல்லுங்க, காரணியை பார்த்தீங்கன்னா 6 12லே உங்களுக்கு விளங்கி இருக்கும் 72, ரைட். அப்போ இங்கே உண்டு, இங்கே உண்டு, இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு. அப்போ இது மைனஸ் மைனஸ், சய 72ம் சய உண்டும் சய 73 தரும். எனவே 6 டி சய உண்டு, அடுத்தது டி சய 12 சமன் 0. எனவே டி சமன் ஒன்றின்கள் 6, இங்கே டி சமன் என்னென்று வரும் 12 இருக்கும். டி சமன் ஒன்றின்கள் 6, எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2 சமன் ஒன்றின்கள் 6. 6x வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2. இங்கே என்னென்று வரும் 5x வர்க்கம் சய 3x சய 2 சமன் 0. அடுத்து இங்கே வந்து கவனிங்கடாப்பா, இதை முடிச்சுட்டு வருவோம். ஓகே. அப்போ காரணி என்ன வரும், அங்கே 5ம் இங்கே 1ம் இங்கே 2ம் 1, ரைட். இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ பெரிய பெருக்கம் என்னென்று வரோம்டாப்பா, நம்மளுக்கு மைனஸ் ரெண்டு வரும். 2 இடத்துலையும் மைனஸ் ரெண்டு வரக்குள்ள பெரிய பெருக்கம் மட்டும்தான் வந்தேன்னா மைனஸ் ரெண்டு வரும். இப்போ இதில் பெரிய பெருக்கம் எது, 5 இங்கே 2, இதுதான் பெரிய பெருக்கம். அப்போ -5ம் 2 வந்து உங்களுக்கு எது தரப்போகுது, -3 தரப்போகுது. அப்போ காரணி என்ன வரப்போகுது நமக்கு, இங்கே 5x சக 2, அடுத்தது x சய 1. அப்போ 5x ஆக 2 சமன் 0 என்றால் எக்ஸ் வந்து அது வெளிக்காட்டி வரணுமா, நான் இப்போ இல்லை தானே, இது சமன் 0, இது தேவை தானே, நேரடியாக எழுதுவீங்க, ரைட். அப்போ இங்கே எக்ஸ் சமன் என்ன வரும் 1, இங்கே எக்ஸ் சமன் என்ன வரும் சய 2 அதோட பிரச்சனை முடியுது. அடுத்தது டி சமன் 12, டி சமன் 12 என்றால் இங்கே என்ன வரும் எக்ஸ் வர்க்கம் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2 சமன் 12. குறுக்கே பெருக்கி விட்டீங்கன்னா என்ன வரும், எக்ஸ் வர்க்கம் 12x வர்க்கம் 36x சக 24. சரி. அப்போ இதை கவனிங்க, இங்கே இந்த 2 விட வரும். அடுத்தது வந்து இங்கே 11x வர்க்கம் சக 36x அப்படியே தான் வரும் சக 24. நீங்கள் இதெல்லாம் சுருக்கி வச்சிருக்கீங்களாப்பா, என்ன 6 அங்கே கொப்பியனில் அது 18x, அங்கால 12 எல்லாம் சுருக்கி வச்சிருக்கீங்க. இடையில கொப்பியல்னு பார்க்கக்குள்ள அப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், அதெல்லாம் திருத்தி கொள்ளுங்க. சரி, ஓகே. எப்படி 2ஆல் சுருக்குனேன்னு எனக்கு தெரியாது, அதான் கேட்குது. 18x 12 ஏன்னா 2ஆல் சுருக்கி இருக்குன்னா நீ அர்த்தம். ஓகே. அப்போ எக்ஸ் வந்து இங்கே என்னென்று வரும் -36 சகவோ சய வர்க்கமூலம் 36 வர்க்கம் சய 4 தர 11 தர 24 அதன் கீழ் 2 தர 22 மைனஸ் பி ப்ளஸ் ஓ மைனஸ் பி வர்க்கம் சய 4 தர ஏ தர சி அதன் கீழ் 2a 2 தர 11. சரி, இப்படி வரும். இப்போ -36 இருக்கட்டும், ரைட். இதை மொத்தமாக என்ன செய்யலாம், 36 வர்க்கத்தை ஜோதிச்சு சுருக்கலாம். என்ன 36 வர்க்கத்தை கண்டு அதில் இருந்து 4 தர 11 தர 24 பெருக்கி அதை கழித்து சுருக்கலாம். அல்லது ஒரு வேலை செய்யலாம், என்ன சொல்லுங்க, இங்கே 4 இருக்கு, இதில் ஒரு 4 பொதுவாக எடுக்கலாமா? அப்போ 4 தர 4 என்ன வந்துடும், 4 வர்க்கம் வந்துடும். 4 தர 4க்குள்ள 4 வர்க்கம் வந்துடும். 36 9 தர 4 யோசிக்கலாம் தானே, 36 9 தர 4 யோசிக்கலாம் தானே. அப்போ 9 தர 4ல் அது 36 வர்க்கம் தானேடாப்பா. இப்போ 36 வர்க்கம் என்றக்குள்ள இது 9 தர 4
வர்க்கம் பண்ணி யோசிக்கலாமா? என்ன அப்படி யோசிக்கலாம் தானே? அப்போ இங்கே என்ன இருக்கு? 4 வர்க்கம், 9 வர்க்கம். இது ஓஎல்ல படிச்சிருக்கீங்க தானே? ஏபியின் எண்ணாம் அடுக்குன்றது என்ன? ஏயின் எண்ணாம் அடுக்கு, பியின் எண்ணாம் அடுக்கு. தனித்தனி என்ன செய்யலாம்? அடுக்கு கொடுக்கலாம். அப்போ 9 தர 4 வர்க்கம் என்றா அது எப்படி கதைக்கலாம்? 9 வர்க்கம் அடுத்தது 4 வர்க்கம். இங்கே என்ன இருக்குது? ஒரு 4 வர்க்கம் இருக்கு. ஒருத்தர் 4 வர்க்கம் விளங்கிட்டு தானே? 4 24 6 தர 4 சொல்லுங்க தம்பி. அதில் ஒரு 4, அப்போ 4 தர 4 4 வர்க்கம். இதில் ஒரு 4 வர்க்கம். இங்கே இருக்கிற 4 வர்க்கமும் இங்கே இருக்கிற 4 வர்க்கத்தையும் பொதுவாக எடுப்போமா? ஓகே. அப்போ 4 வர்க்கம் 4 வர்க்கம் பொதுவாக எடுக்கப்பட்டால் பிராக்கெட்டுக்குள்ள என்ன வேண்டாம்? இங்கே 9 வர்க்கம் 81. 4 வர்க்கம் எடுத்துட்டோம்டா அடுத்த இருக்க போகிற 9 வர்க்கம் தானே? 81 மைனஸ் 4 4 எடுத்துட்டோம்டா என்ன? 11 தர 6, அப்போ 66 தான் இருக்க போகுது. அப்போ மொத்தமாக பெருக்கி அப்படி செய்யலாம், அல்லது சுருக்கலை இப்படியும் யோசிக்கலாம். கீழே 22 எக்ஸ் மைனஸ் 36 ப்ளஸ்ஸோ மைனஸ் 4 வர்க்கத்தின் வர்க்கமூலம். அப்போ 4 வர்க்கமூலம் 81, அங்கே 66, அப்போ என்னென்னு பேர் 15. இங்கே 15. அதன் கீழ் 22, அப்போ மைனஸ் 18 சகவோ செய்ய 2 வர்க்கமூலம் 15, அதன் கீழ் 11. கடைசி விடை இப்படி தான். சரி, ஓகே. அப்போ மொத்தம் 4 விடை இருக்கு. அங்கே 2 விடை, இதுக்குள்ளே 2 விடை. சரி, முடிச்சுக்கொள்ளுங்க. நூற்றி 74 எக்ஸின்கள் எக்ஸைய ஒன்றின் வர்க்கமூலம். எக்ஸைய ஒன்றின்கள் கவனிக்கணும். எக்ஸைய ஒன்றின்கள் எக்ஸின் வர்க்கமூலம் சமன் 2 ஒன்றின்கள் 6. சரிதான்? 2 ஒன்றின்கள் 6. வர்க்கமூலம் எக்ஸின்கள் எக்ஸையோ வர்க்கமூலம் எக்ஸின்கள் எக்ஸையோ உண்டு சக வர்க்கமூலம் எக்ஸையோ ஒன்றின்கள் எக்ஸ் சமன் 2. சரி, 2 ஒன்றின்கள் 6. அப்போ பிரதியீடு எப்படி எடுப்போம்? வர்க்கமூலம் எக்ஸின்கள் எக்ஸையோ ஒன்றை டி என்று வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இங்கே இருக்கிறது அதோட தலைகீழ் பின்னு தான் இங்கே இருக்கு இல்லையா? அப்போ இது என்ன வேண்டாப்பா? வர்க்கமூலம் எக்ஸையோ ஒன்றின்கள் எக்ஸ் சமன் ஒன்றின்கள் டி. எப்படி வரும்? டி சக ஒன்றின்கள் டி சமன் 2 ஒன்றின்கள் 6. சரிதான்? 2 ஒன்றின்கள் 6. இங்கே என்ன வரும்? 13 6 மாறும். ஏன்னா 6 12 12 3 முழுவதையும் இதால் பெருக்க போகிறோம் 6 டீயால். அப்போ 6 டி வர்க்கம் சக 6 எல்லாத்தையும் 6 டீயால் பெருக்கிறோம். அப்போ 6 டி வர்க்கம் சக 6 இங்கே எப்படி வரும்? 13 டி. 6 டி வர்க்கம் சய 13 டி சக 6 சமன் 0. விடதில் என்ன வரும்? 3 2 3 2. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ரெண்டுமே மைனஸ். சய 9 சய 4 ரைட். சய 13 தரும். 3 டி சய 2 அடுத்தது 2 டி சய 3 சமன் 0. எனவே டி சமன் 2 டி சமன் 3 பெரிய ஐடியா ஒன்றும் இல்லை. அதான் வழக்கமான பிரதியிடா. அப்போ இங்கே அடுத்தது என்ன செய்வோம்? தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் எக்ஸை காணுவோம். இப்போ இதில் எவ்விடத்தில் ஜோதிச்சிருக்கோன்னு சொல்லுங்க. ஒருவேளை எங்கேயாவது மைனஸ் வந்தால் அது பொருத்தமற்றதாக இருந்திருக்கு. அப்படி தானே? கட்டாயம் எல்லாத்துக்கும் மைனஸ் வந்தால் பொருத்தமற்றது இல்லை. இங்கே நம்ம எடுத்த பிரதியீடு அப்படி. நம்ம பிரதியீடு எடுத்தோம்னா வர்க்கமூலத்துக்கு என்ன வராது? மைனஸ் வராதானே? ஸோ அப்படி யோசிக்கணும். அப்போ இங்கே வர்க்கமூலம் எக்ஸின்கள் எக்ஸை 1 சமன் டி. டி என்று சொன்னால் என்ன சொன்னால் 2 அடுத்தது வர்க்கமூலம் எக்ஸின்கள் எக்ஸை 1 சமன் 3 2.
எனவே இங்கே 9x சமன் 4x சய 4. எனவே 5x வந்து சய 4க்கு சமனாக இருக்கும். x வந்து சய 4/5. அடுத்தது 4x இங்கே 9x சய 9. எனவே 5x வந்து என்னென்னு வரும் 9. x வந்து 9/5. சரி அப்படியே சரி முடிச்சுக்கோங்க. இதோட 2வது டியூட் முடியுது. அடுத்த 3வது டியூட் இருக்கும். சரி, அப்போ இதை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சும்மா ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயும் இருக்குது. சரி தானே, தேடி பாருங்க. சும்மா ஃப்ரீ ஆப் தான். சரியா? ஸோ தேடி அதில் வந்து நீங்கள் கேள்வி சும்மா ஃபோட்டோ எடுத்தால் சரி. இப்போ கேள்விக்கு நேரி அப்படியே வச்சு ஃபோட்டோ எடுத்தால் சரி. அது சுருக்கி ஸ்டெப்ஸோடு தரும். சில ஹோம்ஒர்க்காக தர கேள்விகளை நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ அடுத்த 177வது கேள்வியை தான் எடுங்க. 175, 76 கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. விடவராட்டி இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 177வது கேள்வி எடுங்க. சரி, 177வது கேள்வி எடுங்க. 177. ஐந்தின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 2 சமன் 3 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 1 சய 4 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 8. சரி, பிரதியீடு என்ன எடுப்போம்னு யோசிக்கிறீங்க? இதுக்கு என்ன பிரதியீடு கொடுப்போம்? எக்ஸ் வர்க்கம் சக 6x சமன் டி என்று எடுக்கலாம். இல்லாட்டி சக 1 இதை போட்டு டி என்று எடுக்கலாம். அல்லது சக 2 போட்டு டி என்று எடுக்கலாம். அல்லது சக 8 போட்டு நீங்கள் என்ன எடுக்கலாம்? டி என்று எடுக்கலாம். அப்போ இதுக்கு 4 விதத்தில் இப்படி யோசிச்சாலும் சரிதான் இந்த கேள்வி. நான் எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 2 டி என்று எடுக்கிறேனே. அப்போ 5 கீழ் டி இப்படி என்க இப்படி வச்சுக்கொள்கிறேன். இப்போ இது என்ன வரும்? 5 கீழ் டி சமன் 3 கீழ் என்ன வரும்? டி சய 1. அந்த விஷயம் இல்லைங்கண்ணா. சரி, அப்போ ஒரு எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 1 இருக்குது. இங்கே சக 2 தான் இருக்குது. அப்போ 1 வரணுமெண்டா என்ன செய்யணும்? ஒன்றை கழிக்கும். என்ன இங்கே ஒன்றை கழிச்சு விட்ட வேண்டாம். டி சய 1 தான் உங்களுக்கு டி சய 1. அப்போ இந்த பக்கம் சய 1. எக்ஸ் வர்க்கம் 6x 2 சய 1ண்டா 1. அடுத்தது சய 4 கீழ் இது எப்படி வரும் உங்களுக்கு? டி சக 6. ஏன்னா 2 இருக்கு. 8 மாறணும்னா இங்கே 6 கூட்டணும், இங்கே 6 கூட்டணும். எனவே 3 தர டி சக 6 சய 4 தர டி சய 1 அதன் கீழ் டி சய 1 டி சக 6 5 கீழ் டி 5 தர இங்கே என்ன வரும்? டி வர்க்கம் சக 5 டி. அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க? சய 6. இங்கே டி தர 3 டீயிலிருந்து 4 டி போனால் சய டி. இங்கே 18 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 18 4 இங்கே வந்து 18 இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 18 4 மண்டக்குள்ள 22. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? இங்கே 5 டி வர்க்கம், இங்கே டி வர்க்கம் சய டி வர்க்கம். இந்த பக்கம் வரும்போது 6 டி வர்க்கம் சக டி வர்க்கம். அப்போ 5 டி வர்க்கமும் டி வர்க்கமும் 6 டி வர்க்கம். அடுத்தது 25 டி. இங்கே அடைப்பு நீக்குனா 22 டி. அப்போ இங்கே என்ன வரும்? 3 டி. அடுத்தது இங்கே சய 30 அப்படியே வரும். முழுவதையும் 3ஆல் சுருக்கலாம். என்ன 20 டி வர்க்கம் சக டி மைனஸ் 10 7 போச்சு. ஓகே, காரணி என்ன வரப்போகுது நமக்கு?
2 1 2 5 நடுவில் ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ பெரிய பெருக்கம் ப்ளஸ் ஆகிருக்கணும். அப்போ 5ம் 4ம் பெரிய பெருக்கம் இதான், இது ப்ளஸ் இது மைனஸ். சய 4ம் சக 5, சய 4ம் சக 5ம் உங்களுக்கு என்ன சொல்லுங்க 1 தரும். இப்போ இங்கே வந்து என்ன 5 தர சய 2 சய 10. அப்போ காரணி என்னவென்னு சொல்லுங்க 2t சக 5. அடுத்தது t சய 2 சமன் 0. இப்படி. எனவே t சமன் -5 × 2. ரைட், இங்கே t சமன் 2. ரைட், t சமன் 2. அப்போ x வர்க்கம் சக 6x சக 2 -5 × 2. 2x வர்க்கம் சக 12x சக 4 சமன் -5. எனவே 2x வர்க்கம் சக 12x, இந்த 4 இங்கே -5 இந்த பக்கம் வரும்போது +9 சமன் 0. ரைட், அப்போ இதில் ரைட் உங்களுக்கு காரணி வருமா? இங்கே இல்லை, காரணி வராது. உங்களுக்கு 9 2 எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன 12 வராது. அதை 3 தர 3 2 உடைச்சு பார்த்தாலும் 3 தர 2 6, 6 3 எப்படி பார்த்தாலும் 12 வராது. இடத்துல வந்து என்ன சொல்லுவோம், உங்களுக்கு காரணி இல்லை. காரணி இல்லைன்னு சொன்ன அடுத்த கட்டம் என்ன சொல்லுங்க, சமன்பாட்டுக்கு போகும். சமன்பாடு என்ன? x சமன் -12 ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்கமூலம் 12ன் வர்க்கம் 144 மைனஸ் 4 தர 2 தர 9, 4 தர 2 தர 9 என்றக்குள்ள உங்களுக்கு 4 தர 2 8 8 9 என்றக்குள்ள 72. என்ன 72? சரியா, 8 தர 9 என்றக்குள்ள 72, கீழே வந்து 4 -12 ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்கமூலம் 72. வர்க்கமூலம் 72 என்றக்குள்ள என்னென்று வரும் 36 தர 2. 144 72 கழிப்பட்ட என்னென்று வரும் 72 வரும். 72 36 தர 2, 36 தர 2 என்றக்குள்ள வர்க்கமூலம் 36 தானே. அப்போ என்னென்று வரும் 6 வர்க்கமூலம் 2. கொஞ்சம் குயிக்காக யோசிக்க பழகணும், சரிதானே. அப்போ இடத்துல வந்து 2ஆல் சுருக்கலாம். என்ன 2ஆல் சுருக்கி கொண்டோம்னா சய 6 சகவோ சய 3 வர்க்கமூலம் 2 × 2. சரி, ஓகே. அடுத்தது t வந்து 2 சொன்னான். t வந்து 2 சொன்னால் x வர்க்கம் சக 6x சக 2, இது கொஞ்சம் வேலை ஈஸி. 2 சுருக்குப்பாட்டு x வர்க்கம் சக 6x சமன் 0. என்ன செய்யணும், எக்ஸை பொதுவாக எடுக்கணும். அப்போ x சக 6 சமன் 0. எனவே x சமன் 0ம் x வந்து -6 இருக்கு. ரைட், அப்போ இங்கே 2 விட இங்கே 2 விட மொத்தம் 4 விடை வரும். சரி, போய்க்கணுங்கோ. நூற்றி 78 கவனிங்கோ. எக்ஸாய ஒன்றின்கள் எக்ஸ் முழுவதின் வர்க்கம் சக 7 தர எக்ஸாய ஒன்றின்கள் எக்ஸ் சமன் 12 3 4. அப்போ பிரதியீடு என்ன சொல்லுங்க, எக்ஸாய ஒன்றின்கள் எக்ஸை வந்து டி என்று எடுத்துக்கொள்வோம். இது என்னென்னு வரும் டி வர்க்கம் சக 7t. இங்கே 51 4 வரும் இல்லையா, 51 4. ரைட், இங்கே வந்து என்ன சொல்லுங்க 4t வர்க்கம் சக 28t சமன் 51. சரி, 4t வர்க்கம் சக 28t சமன் 51. ரைட், அப்போ 4t வர்க்கம் சக 28t சக 51 சமன் 0. ஸோ அடுத்த காரணிகளை செக் பண்ணுவோம் பாருங்க. 2 இங்கே 2. ரைட், 51 என்ற கொள்ளை என்ன வரும் உங்களுக்கு 17 தர 3.
17 தர 3 சரி போட்ட கணி வீட்டை தான் ட்ரை பண்ணி சொன்னேன் 51 17 தர 3 இங்கே ப்ளஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்குன்னா பெரிய பெருக்கம் ப்ளஸ் ரைட் பெரிய பெருக்கம் கூட இங்கே உங்களுக்கு என்ன வரும் 34 ரைட் இங்கே வந்து 6 வரும் அப்போ 34 சய 6 சொல்லக்குள்ள உங்களுக்கு இங்கே 28 வரப்போம் இப்போ காரணி 10 t சக 17 அடுத்தது 10 t சய 3 அப்போ t சமன் சய 17 10 t சமன் 3 10 அடுத்து அப்போ t வந்து -17 10 xஐ ஒன்றின்கள் x -17 10 ரைட் முழுவதையும் 10x பெருக்குங்க 2x வர்க்கம் -10 சய 17x சய 17x அடுத்த 2x வர்க்கம் சக 17x சய 2 சமன் 0 எனவே x சமன் இங்கே என்ன வரும் -17 ப்ளஸ் ஓ மைனஸ் 17 வர்க்கம் -4 தர 2 தர -2 அப்போ நேரடி எழுதுவோமா அப்போ என்னென்னு வரும் 16 வரும் மைனஸ் தர 4 தர 2 தர சய 2 2 தர சய 2 கொள்ள என்ன வரும் அதில் சய 4 வரும் சரிதானே இப்போ சய 4 முன்னுக்கு இருக்க மைனஸ் பெருக்கப்பட்ட என்னென்னு வரும் என்ன இல்லைங்களே ரைட் அப்போ இங்கே என்னென்னு வரப்போகுது 16 வரப்போகுது ரைட் அதன் கீழ் இங்கே என்னென்னு வரும் 4 சரி அப்போ எக்ஸ் இங்கே -17 அடுத்தது 17 வர்க்கம் 17 வர்க்கம் என்ன வருது உங்களுக்கு 279 289 ப்ளஸ் 16 அதன் கீழ் 4 அப்போ 289 ப்ளஸ் 16 சொல்லக்குள்ள இவ்வளோ 305 வருது ரைட் அப்போ -17 ப்ளஸ் ஓ மைனஸ் 305 அதற்கு 4 இது ஒரு விடை அடுத்தது சரி அடுத்த விடை இங்கே வந்து எக்ஸை ஒன்றின்கள் எக்ஸ் சமன் 3 10 முழுவதையும் 2 பெருக்கி விடுங்க 20x வர்க்கம் சய 2 சமன் 3x 20x வர்க்கம் சய 3x சய 2 சமன் 0 இங்கே வந்து என்ன வரும் காரணியை பாருங்க 2 1 2 1 இங்கே மைனஸ் பெரிய பெருக்கம் மைனஸ் சய 4 சக 1 அப்போ 20x சக 1 அடுத்தது x சய 2 சமன் 0 எனவே x சமன் சய 1 10 x வந்து 2 4 விடை வரும் செக் பண்ணிக்கணும் சரி ஓகே